மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக தத்துவார்த்தமாகச் சொல்லிக்கொண்டு அவளை கணாம்பா என்று சொல்லி சத்சங்கத்தின் மூலமாக கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக அவளை அடையலாம் என்று அதில் மகிழ்பவள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அதற்கு ஒரு எதிரான ஒரு பொருளை தரக்கூடியது. ஏனென்றால் அவளேதான் இப்படியும் இருக்கிறாள் அப்படியும் இருக்கிறாள் என்று சொல்வதற்கான ஒரு நாமாவாக ஓம் குஹ்யகாராத்யாயை நமஹ. ஓம் குஹ்யகாராத்யாயை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா குஹ்யக ஆராத்யா அப்படின்னு பிரிக்கிறது. அப்போ குஹ்யம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு, ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதம் அப்படின்னு. அப்போ குஹ்யமாக ஆராதிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு. இப்போ தான் கணாத்மான்னு சொல்லிட்டு சத்சங்கத்தில் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ எதிரெதிர் பொருளாக இருக்கிறது என்றால், ஏனென்றால் அவள் தான் ஏகமாகவும் இருக்கிறாள், சிவசக்தியாகவும் இருந்து கொண்டு லீலை செய்கிறாள், அப்புறமா சகல ஜீவராசிகளிலும் இருந்து கொண்டு இந்த லீலை செய்கிறார். அப்படி இருப்பதால் இப்படி ஒரு பெயரை பெற்றிருக்கிறார். அடுத்தது இன்னொரு பெயர் எதற்கு அப்படின்னா குஹ்யகர் அப்படின்னா குபேரனுக்கு உரிய பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்பாள் உபாசகர் சொல்லும் பொழுது அழகா சொன்னார் இல்லையா, அதுல அம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யன் அம்புலி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வரும். அதுல குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாரில பட்டர் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் உபாசகர்ல இவரும் ஒருவர், குரு பரம்பரையில இவரும் ஒருவர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ராஜராஜார்ச்சிதா அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு குபேரனை சொல்லக்கூடியதுன்னு ஒரு நாமம் பார்த்தோம். ஆக குபேரனுக்கு இந்த குஹ்யகர் அப்படின்னு சொன்னோம். அப்ப குஹ்யகர்கள் அப்படின்னா குபேரனுடைய பரிவாரங்கள், அவர்களால் வணங்கப்படக்கூடியவள், ஆராதிக்கப்படக்கூடியவள். தேவர்களுக்கும் குஹ்யகர்கள்னு பேர் இருக்கும். குஹ்யக அவக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா ரகசியமான கூட்டமாக இருந்து ஆராதனை செய்கிறார்கள். இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும் பொழுதே முக்கியமான என்ன தத்துவார்த்தம் இங்கே வருது அப்படின்னா, மானசீகமாக ரகசியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பொருள் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ரகு யாக குமாராத்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். உள்முகமாக ரகசியமாக செய்யக்கூடிய யாகங்களின் மூலம் அம்பாலை வழிபட வேண்டும் அப்படின்னு. இப்ப அம்பாள் உபாசகர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அம்பாள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வழிபாடு செய்து அர்ச்சனைகள் செய்து ஆராதனைகள் செய்யும் பொழுது திடீர்னு ஒரு திரை விழுகும். எதற்காக அந்த திரை அப்படின்னே நமக்கு தெரியாது. அங்கே அப்பொழுது சில முத்திரைகள், சில வழிபாடுகள் அப்பொழுது ரகசியமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதை அங்க திரை போட்டு செய்வார்கள். ஏன் அப்படின்னா, எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதற்கென்று ஒரு குருவின் முகமாக, குருவின் மூலமாக நேராக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. இதை இப்போ நம்ம அனுபவத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா, அபிஷேகம் முடிஞ்சிருக்கும், அலங்காரம் முடிஞ்சிருக்கும், அர்ச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று 1 நிமிடமோ 2 நிமிடமோ ஒரு திரை போடப்படும். அப்போ அந்த நேரத்தில் எதற்காக போடுகிறார்கள் என்றால், இந்த ரகசியமான முத்திரைகள், ரகசியமான வழிபாடுகள் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக போடுகிறார்கள். ஆக இந்த குஹ்யமாக செய்தல் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம். இன்னொன்று ரகசியமான முறைகளில் வழிபடக்கூடியவள் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பெயர். அடுத்ததாக அம்பாள் உபாசகர்கள் சொல்லும் பொழுது, ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் சொல்லும் பொழுது அவங்க எப்பவுமே பெருச தம்பட்டம் போட்டு காமிச்சிக்க மாட்டாங்களா, ஒரு ரகசியமாக மானசீகமாக செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களை வெளித்தோற்றத்தில் பார்த்தாலும் அவர்கள் ஸ்ரீ வித்யா உபாசகர்களாக நமக்கு தெரியவே தெரியாதான். ஒன்றும் ஒரு வெள்ளை வேட்டி கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு காவி வேட்டி கட்டியிருப்பாங்க, சாதாரண ஒரு வாழ்க்கை. ஆனா மனசுக்குள்ள அப்படியே பிரவாகமா அம்பாள் உபாசனை நடந்து கொண்டே இருக்குமா. அப்படி ஒரு விஷயம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆக அவர்களால் ஆராதிக்கப்படக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்வதுதான் இந்த நாமம். மகாபெரிவா சரணம்.